சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 11/6/2025 புதன்கிழமை, வைகாசி மாதம் 28ஆம் நாள். பௌர்ணமி திதி இன்று மதியம் 1:13 வரை. கேட்டை நட்சத்திரம் இன்று இரவு 8:10 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் என்கின்ற ஒரு இனிய நற்பலன்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ இது நல்ல நாளாக இன்று அமையும். அதை போலவே மேற்கண்ட 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒன்றையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கின்ற பிள்ளைகளை பற்றிய நல்ல தகவல்கள் வரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் வெளிநாடு, வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், தமிழ்நாட்டிலேயே இல்லைங்க, தமிழ் பேசுகிற இடத்துலையே இல்லைங்க, தமிழை பற்றி ஒரு ஸ்நான பிராப்தி கூட கிடையாது, அக்கம் பக்கம் தமிழர்களோ இந்தியர்களோ யாருமே இல்லை, சுற்றி மற்றும் அந்த நாட்டுக்காரர்களோடையே இருக்கிறார், என்ன பண்ணுறாரோ ஏது பண்ணுறாரோ தெரியாது, நம்ம ஊர் சாப்பாடும் கிடைக்காது என்கின்ற மாதிரியாக பெற்ற பிள்ளை எந்த சூழ்நிலையில் இருக்கிறதோ என்கின்ற பரிதவிப்பில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சது மாதிரி நம்ம ஒன்று எதையோ செய்ய அது ஒன்று நல்லா முடிஞ்சு இன்னைக்கு காசு பணம் வேறு விதமாக வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உழைப்பில்லாமலேயே பணம்னு ஒரு நிலையில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான பணம், சிறிய முயற்சி கூட இல்லைங்க, நான் பாட்டில் ஏதோ சும்மா வந்தால் விழுந்தா கல், வந்தால் மாம்பழம், அப்படி மாங்கான்ற மாதிரி போட்டேன், அது டக்குன்னு என்னடனா மாம்பழமாகவே வந்து விழுந்துருச்சு என்கின்ற மாதிரியாக முயற்சி இல்லாமலேயே பணம் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் வலிமையான நிலைமையில் அமர்ந்து வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லதுகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. என்னதான் கடனை உடனே வாங்கினாலும் ஒரு வீட்டை கட்டிடலாம், அல்லது பூர்வீகத்தில் சொந்த இடத்துல இருக்கிற வீடை கட்டலாம், அம்மா அப்பா வீடை பழுது பார்க்கலாம், இடிச்சிட்டு வேற கட்டலாம் என்கின்ற மாதிரியாக வீடு பற்றிய சிந்தனைகள் கடந்த காலத்தில் இருந்து வந்தது அத்தனையும் இப்போது செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சரி செஞ்சிடலாம்னா காசு எங்கங்க? 2ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் இந்த வருடம் முழுவதும் தடையற்ற வருமானத்தை கொடுத்தே தீர்வார் என்பது ரிஷப லக்னக்காரர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் டக்குன்னு ஆரம்பித்து வச்சிடலாங்கன்ற மாதிரியான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அம்மாவுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி முன்ன பின்ன இருக்கக்கூடிய ஒரு கவலைகள் வரும். என்ன இருந்தாலும் தாய்க்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லையா, 60 வயசு ஆனாலே ஏதாவது ஒன்று அங்கங்களில் அப்படி இப்படின்னு வலி இருக்கத்தானே செய்யும்னு நம்மளை நாமளே தேத்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே ரிஷபத்திற்கு இன்றைக்கு நல்ல நாளுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல அறிமுகங்கள், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுவும் அவர் சிம்ம வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அதிகாரம் உள்ளவர்களுடைய அனுசரணை கிடைக்கக்கூடிய நாளாக, ஆதாயம், அனுகூலம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு அரசு அதிகாரியோ அல்லது ஒரு பொதுநலம் பேணுபவர், அரசியல்வாதின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மந்திரி போன்ற அமைப்புகளில் உயர் அதிகாரம் படைத்தவர்கள், அவங்க ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா இது நடக்குங்க என்கின்ற மாதிரியாக உயர் அதிகாரம் படைத்த ஒருவருடைய அறிமுகம் இன்றைக்கு பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களோ அல்லது அவர்களுடைய குழந்தைகளுக்கோ ஏதேனும் ஒரு நிலையில் அதிகார தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனி மனிதர்களுக்கு அவர்களுடைய ஜாதகங்களை பொறுத்து தான் பலன் நடக்கும். அப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு அதிகாரம் படைத்தவருடைய ஒரு அறிமுகம் கிடைக்கலாம், அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு இவர்களின் மூலமாக ஏதாவது ஒரு உன்னதமான உறவு, நட்பு போன்றவைகள் புதிய துவக்கமாகக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் வலிமையான நிலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக பொருளாதார லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவங்க பார்ட்னராக இருக்கலாம், அல்லது ஸ்ட்ரேஞ்சராக கூட இருக்கலாங்க, ஒரு அறிமுகம் இல்லாதவராக கூட இருக்கலாம். ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வெளிநாடு வெளிமாநிலம் மற்ற மொழி பேசுகின்றவர்கள் மற்ற மதத்துக்காரர்கள் மூலமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம். இன்றைக்கே பணம் கிடைக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. அந்த பணம் கிடைப்பதற்கு ஆதரவான நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாக ஒரு வாரம் 10 நாளில் ஒரு விஷயம் முடியணுங்க, அதுக்கு இவரை அறிமுகப்படுத்துகிறாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நான் சொன்ன மாதிரியான ஒரு ஆளாக இருப்பார். அவர் இன்றைக்கு அறிமுகமாகி ஒரு 2 வார காலத்திற்குள்ள ஒரு விஷயத்தை முடித்து அதன் மூலமாக ஒரு பெரிய லம்சமான ஒரு தொகை கிடைச்சதுங்க என்கின்ற மாதிரியாக வேற்று மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக ஆதாயங்கள் பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக. சிலருக்கு அவர்கள் மூலமாக வேலை கூட கிடைக்கலாம். வேலையிலேருந்து தானங்க மாதம் பணம் வருது. அப்போ ஒரு நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாக ராசியில் ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ராகு தான் ஒரு கடுமையான இருட்டு, கேது என்பது செம்பாம்பு என்பதால் இருளும் ஒளியும் கலந்திருக்கக்கூடிய ஒரு இருட்டு என்பதால் அது ஒரு பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்காது. ஆனாலும் என்ன, ராசியில் கேது இருக்கும்போது கொஞ்சம் குழப்ப எண்ணங்கள் வரும் என்று நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. என்ன குழப்ப எண்ணங்கள்? தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியாமல் இவர்கிட்ட கேட்டுக்கலாமா அவர்கிட்ட கேட்டுக்கலாமா, எதுக்கு இன்னைக்கு எடுக்காம நாளைக்கு எடுக்கலாமா என்கின்ற மாதிரியாக ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போட்டு கொண்டு போவது என்பது ராசியில் ராகு கேதுக்கள் இருக்கும்போது செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். அதே நேரத்தில் பாருங்க, உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல வலுவான ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால எதையும் டக்குன்று ஆளுமை திறனோடு செய்து பழக்கப்பட்ட அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் சற்று யோசனைகள் இருந்தாலும் மத்தியானத்துக்கு பிறகு இதை முடிச்சிடலாங்க என்கின்ற மாதிரியான தன்மைகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும்படியான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய சுப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்களில் ராகு கேதுக்களில் 12ஆம் இடத்துல இன்னைக்கு கேது இருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு. விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படும், சேமிப்புகள் உருவாகும். ராகு கேதுக்கள் எப்போது சுபத்தன்மையோடு 6, 12ஆம் இடங்களில் இருக்கிறாங்களோ அப்போது வருகின்ற வருமானத்தை சேர்த்து வைக்க முடியும் என்பது ஜோதிட சாஸ்திரத்துடைய மூல விதி. அப்போ 12ஆம் இடம் என்ன பண்ணும்? சில பல அலைச்சல்களை கொடுத்தாலும் கூட வருமானங்களை நிறைய கொடுக்கும். வருமானங்கள் செலவுக்கு மிஞ்சி ஏதேனும் ஒரு 10%, 20% சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொடுப்பார். சிலருக்கு ஏற்றுமதி இறக்குமதி பயணங்களின் மூலமாக, வெளிநாடு மூலமாக, வெளிமாநிலம் மூலமாக, வேற்று மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக பணம் வரக்கூடிய சூழல்கள் அமையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வடக்க போவதன் மூலமாக ஒரு நல்ல பலன்கள், வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய நகரங்கள் மூலமாக, மாநிலங்களின் மூலமாக ஏதாவது கான்ட்ராக்ட் முடிக்கிறது, அங்கிருந்து வரக்கூடிய நல்ல தகவல்கள், ஒரு 3 மாதம் 6 மாதமாக அப்படியே போட்டு வச்சிருந்த ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்து அதன் மூலமாக ஒரு சில லட்சங்கள் கையில் வந்தது என்கின்ற மாதிரியான திருப்தியான பணவரவு கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாள். ஒரு வாரத்திற்குள்ள இந்த பலன் நடக்கக்கூடிய சுப நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் கேது வலிமையாக இருக்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு. ஆன்மீக ரீதியிலான லாபங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். திருக்கோயில்களை சுற்றி ஒரு தன்னுடைய வியாபார ஸ்தலத்தை, தொழில் ஸ்தலத்தை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு அபாரமான முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். புனித திருத்தலங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, திருப்பதி, திருவண்ணாமலை போன்ற அமைப்புகள், பேரிலேயே திருக்கோவிலை வைத்திருக்கக்கூடிய திருக்கோவிலூர் போன்ற திரு என்று அடைமொழியோடு ஆரம்பிக்கக்கூடிய நகரங்களில் வசிக்கக்கூடிய எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு விதமான நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய பணவரவுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் 11ஆம் இடத்து கேதுவின் தயவால் வந்திருக்குங்க. சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக ஸ்தலங்களை போய் பார்த்தலாம், சித்தர்களுடைய தரிசனம், ஸ்ரீ மகா பெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற தெய்வமாக நம்மிடையே வாழ்ந்து மறைந்த அவதாரங்களுடைய அதிஷ்டானங்களை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்கின்ற அதற்கான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய சுபயோக நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தசம கேந்திரம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இப்போது கேது பகவான் வலிமையான நிலைமையில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாகவே 10ல் கேது இருந்தாலே அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக வராது. ராகுவை போல கேது பாவர் இல்லை என்பது தான் உண்மை. இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் காலூன்ற முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவியாளர்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமைங்க. ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள தொழிலில் ஒரு நல்ல பார்ட்னரு அல்லது தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய ஒரு பணக்காரருடைய அறிமுகம் அல்லது நமக்கே ஒரு நல்ல வேலைக்காரர்கள் அமைவது என்பது மாதிரியான வியாபாரம், தொழில், வேலை அமைப்புகளில் வருமானம் எங்கிருந்து வருதோ அந்த அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதிகம் ஓசை எழுப்பக்கூடிய இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், எப்போவுமே டம் டம்னு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது பாத்திரங்களுடைய ஓசை, ஒரு பாத்திர அமைப்பு, உலோக அமைப்புகள், எவர் சில்வர் பாத்திரம், பாத்திர கடைகள், இந்த மாதிரியான உலோகம் சார்ந்த இடங்களில் தயாரிப்புகள் அங்கே வேலை செய்து கொண்டிருப்பது போன்ற இடத்தோடு தொடர்பு கொண்டவர்களுக்கு இன்றிலிருந்து சம்பள உயர்வு, பதவி உயர்வு, நல்ல நிம்மதியான ஒரு நிரந்தரமான வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இன்றைக்கு கேது பகவான் அருமையான இடத்துல இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் 9ஆம் இடம் ஆன்மீக ஸ்தானம். அதே இடத்துல ஆன்மீக கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய கேது அமர்ந்திருக்கிறார் என்றால் இரட்டிப்பு அமைப்பாக தெய்வ வழிபாடு, தெய்வ கைங்கரியம் போன்றவைகளை செய்து பார்க்கக்கூடிய அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக 50 வயது தாண்டிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வ வழிபாட்டின் மேலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கண்டிப்பாக ஏற்படும். பக்கத்திலே இருக்கிற ஒரு அம்பாள் கோயிலை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அல்லது டக்குன்னு கிளம்பி போய் ஸ்ரீரங்கத்தில் போயிட்டு தாயாரை போய் சேவித்து விட்டு வந்து விடலாம் என்பது மாதிரியாக படுத்து கிடப்பவனின் பாதம் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தாயாரை பார்ப்பதன் மூலமாக நல்லவைகள் அப்படியே நடக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு மனசு சாந்தியாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்பா அம்மா விஷயத்தில் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களுக்கு இனிமேல் எதுவும் இல்லை என்கின்ற மாதிரியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என தனுசு ராசிக்காரர்களுக்கு உன்னதங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அதே நேரத்தில் காரிய முடக்கத்தையும் தரக்கூடிய 8ஆம் இடத்துல இன்னைக்கு கேது இருக்கிறார். 8ல் ராகு இருந்தால் தான் பேராசை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது தூண்டில் போட்டு அதில் ஒரு நஷ்டத்தை கொடுத்துருவார். இன்றைக்கி 8ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா அவர் அந்த வீட்டிற்கு கேந்திரத்தில் நல்லா தான் இருக்கிறார். ஆக 8ல் கேது இருக்கிறதுனால என்ன நடக்கும்? பொதுவாகவே இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ள யாராவது ஒருத்தர் வேற்று மதத்துக்கார இனமொழி பேசுகின்ற ஒரு மூலமாக நமக்கு சம்பந்தம் இல்லாதவர் மூலமாக புதிதாக அறிமுகம் ஆனவர் மூலமாக ஏதாவது ஏமாற்றங்கள் நடக்கும். இதில் தான் கொஞ்சம் மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கொஞ்சம் வெள்ளந்தியாக இருப்பீர்கள் மகர ராசிக்காரர்கள். கொஞ்சம் பேராசைக்காரங்க தான், உள்ளதைத்தான் சொல்லணும் இல்லையா? நாங்கள்லாம் ஆசைப்படுறோம்னா மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் பேராசைப்படக்கூடிய தன்மையாக இருப்பார்கள். உங்களுடைய பேராசைக்கு தூண்டில் போடுகின்ற விதமாக இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ற மாதிரியான ஆட்கள் அறிமுகமாகக்கூடிய நாளாக இந்த பலன் ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய நாளாக இன்று அமையுங்க. ஆகவே எதிலையுமே நம்முடைய அக்கம் பக்கமாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு நிலையில் நம்முடைய பலவீனத்தை உபயோகப்படுத்தி கொண்டு நம்முடைய காசு பணத்தை பறிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் என்பதால் எதற்கும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யாரிடம் என்ன பேசுகிறோம் என்பதை தெரிந்து பேசக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய 7ஆம் பாவகத்தில் இன்றைக்கு கேது இருப்பது நல்ல அமைப்பு. தன்னுடைய இனத்தை சாராத வேறு ஏதேனும் ஒருவருடைய வாழ்க்கை துணை அமைப்புகளாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்ட்டு இந்த காதல் என்கின்ற நிலையில் அதை எப்படி அம்மா அப்பாவிடம் சொல்லுவது அல்லது இவங்ககிட்ட எப்படி சொல்கிறது, அவங்க வீட்டில் எப்படி சொல்கிறதுன்ற மாதிரி தயங்கி தன்னுடைய விருப்பத்தை வீட்டில் தெரிவிக்காமல் வைத்திருக்கக்கூடிய இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்திலேயே அப்படியே உங்களுக்கு தைரியம் ஏதாவது ஒன்றையா பார்த்துடலாம், அப்பா அம்மாட்ட சொல்லித்தான் பார்த்துடலாமே, நமக்கு செஞ்சு கொடுக்காம வேறு யாருக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்க என்கின்ற மாதிரியாக ஒரு சொந்த வாழ்க்கை விஷயத்தில் அடுத்தவர்களுடைய ஈர்ப்பு விஷயத்தில் இளைய பருவத்தினருக்கு தைரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சரிங்க ஐயா, அப்படியே அம்மா அப்பா சம்மதத்தை கொடுப்பாங்களா, அதையும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல இந்த வாரமோ அல்லது இன்னும் 2 மாதங்களோ எப்படியும் ஒரு அமைப்பில் பெற்றவர்கள் பிள்ளையுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற் போல
இசைந்து நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கும்பத்தினருக்கு இனிமேல் கவலை இல்லை என்பதால் விருப்பம் நிறைவேறும் நல்ல நாள் கும்பத்திற்கு இன்று. மீனராசிக்காரர்களுக்கு கடன் நோயை கொடுக்கக்கூடிய 6ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருந்து அந்த 2ஐயும் தடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஜென்மச்சனி நடக்கிற நேரத்தில் இப்போ ராகு கேதுக்கள் நல்ல பாதுகாப்பாக 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 6ஆம் பாவகத்தில் கேது இருந்தாலே கடன் தொல்லைகள், நோய் தொல்லைகள் மட்டுப்படும் என்பது ஒரு விதி. அதை விட முக்கியமாக எதிரி நம்மகிட்ட தோற்று போவார். அதாவது எதிரி நம்மளை ஜெயிப்பார்னு சொல்லலை. எதிரியை நம்ம ஜெயிப்பார்னு சொல்ல முடியாது. ஆனால் எதிரி நம்மகிட்ட தோற்று போவார் அப்படின்றதுக்கு ஒரு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. முயற்சிகள் எதுவும் எடுக்காமலேயே தெய்வத்தின் கருணையால் எதிரி நம்மகிடம் தோற்று போகக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டுங்க. கடன் தொல்லையில் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வட்டி அமைப்புகள், அந்த அமைப்புகள் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை கைமாற்றி ஒரு சொத்துக்களை விற்றுகிட்டாவது கடன் தொல்லையிலிருந்து நிரந்தரமாக விடுதலை வாங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 45-50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அந்த சுகர் வந்துருமோ, பிபி வந்துருமோ, அப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ என்கின்ற கவலைகள் இருப்பவர்களுக்கு எப்படியும் எதுவும் உங்களுக்கு வராது. நல்ல ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. டாக்டர்களுடைய அட்வைஸை மட்டும் கீப் பண்ணால் போரும் என்கின்ற மாதிரியான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து விருச்சிக ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் துலாம் வரையிலான 7 ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி என்ன பலன்களை செய்யும் என்பதை பார்த்து விட்ட நிலையில் இன்றைக்கு காலபுருஷனுடைய 8வது ராசின்னு சொல்லப்படக்கூடிய மறைமுக தன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய கோபக்கார ராசியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன எப்படிப்பட்ட பலன்களை தரும்ன்றதை விரிவாக பார்க்கலாங்க. பொதுவாக கேந்திர வீடுகளில் இருக்கக்கூடிய பாவர்கள் நல்ல பலன்களை தருவார்கள் என்பது ஒரு விதி. 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் இப்போ ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நடந்திருக்கு. ஆனால் அதில் என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கின்ற கேந்திர வீடுகளை கெடுத்து முதலில் முடக்கி அதற்கு பிறகு நற்பலன்களை தருவார்கள் என்பது பாவர்களுடைய ஒரு அமைப்பு. அப்போ 4ஆம் வீட்டில் ராகு வந்திருக்கிறார், 10ஆம் வீட்டில் கேது வந்திருக்கிறார். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு தாயிடமிருந்து பிரிந்து போகக்கூடிய சில விஷயங்களை செய்வார். இதை நம்ம வயதிற்கேற்றார் போல் அப்படியே பண்ணிக்கலாம். ஒரு மேற்படிப்பு படிக்க போகிற பையன், அல்லது வேலை பார்ப்பதற்கு வெளியே போக வேண்டிய பையன், அல்லது கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொண்ணு, இப்படி எப்படி வேணாலும் அவங்கவுங்க ஜாதக விசேஷத்திற்கு ஏற்றாற் போல, உங்களுடைய குழந்தைகளுடைய வயதிற்கேற்றாற் போல இந்த பலனை புரிஞ்சுக்கலாங்க. பெண் குழந்தையை பெற்று நம்மகிட்டே வச்சுக்கிறது இல்லைங்க. நம்ம இன்னொரு வீட்டிற்கு இன்னொருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குறோம் என்பதுதான் நம்முடைய இந்திய கலாச்சாரம் இல்லையா? அப்போ வயது வந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அளவிற்கு, வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அளவிற்கு, தாயை குழந்தைகள் பிரியக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மை குறுபார்வையில் இருக்கக்கூடிய 4ஆம் இடத்து ராகுவிற்கு இன்னும் 1.5 வருஷத்தில் இந்த பலன் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய அருமையான நாளாகவே இந்த நாள் அமையும். ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இப்போ நம்ம வெளிநாடு வெளிமாநிலம்னு தைரியமாக போயிட்டு வாமான்னு அனுப்புகிறோம். முன்ன கடைக்கோடி திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை நம்ம தென்காசிக்கு கூட தனியாக அனுப்ப மாட்டோம். இந்த இருக்கிற திருநெல்வேலியிலிருந்து தென்காசிக்கு போகிறதுக்கு பாப்பாவுக்கு கூட ஒருத்தர் துணைக்கு அனுப்புவோம். இன்றைக்கு திருநெல்வேலியிலிருந்து பெண் பிள்ளைகள் பெங்களூரு, ஹைதராபாத்து, டெல்லின்னு தனியாக போய் ஹாஸ்டலில் தங்கி திறமையாக பொருள் சம்பாதித்து குடும்பத்திற்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் நிம்மதியாக அனுப்புகின்றன இல்லையா? இந்த மாதிரி வேலை விஷயமாக தாயை பிரிந்து, விருச்சிக ராசியாக இருக்கக்கூடிய தாயை குழந்தைகள் பிரிந்து தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இந்த 1 வருஷம் 1.5 வருஷத்தில் எப்படியாவது வருங்க. ஆக 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக அமைப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய ராகு இந்த மாதிரியான பலன்களைத்தான் செய்வார். பெருசாக சோதனைகள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். வீடு கட்டுறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறதுல கொஞ்சம் இது வரும், அதாவது செலவுகள் வரும். 10 ரூபாயில் பிளான் போட்டிங்கன்னா இப்போ 20 ரூபாயில் வந்து நிற்கும், 30 ரூபாயில் வந்து நிற்கும். கொத்தனார் வந்தால் மேஸ்திரி வரமாட்டார், மேஸ்திரி வந்தால் கொத்தனார் வரமாட்டார்னு இழுத்து கொண்டே போகும். கட்டிடப் பொருட்கள், கட்டிடம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் இருக்கின்றனால கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வேலை தொழில் அமைப்புகளை கண்டிப்பாக பெரிய அளவில் கெடுக்கிறதில்லை. அதே நேரம் வெளிநாடு பயணம், வெளிநாடு அமைப்புகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபாடுகள் போன்ற அமைப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களோடு கூட்டு சேரக்கூடிய அமைப்புகளையும் வாய்ப்புகளையும், அந்த கூட்டு சேருவதன் மூலமாக நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பில் ஒரு பலன்கள் கிடைக்கும். பொதுவாகவே ராசிநாதன் இப்போது நீச்சத்திலிருந்து
இருந்து வெளியே வந்து விட்டார் என்பதால் இன்னும் ஒரு 1.5 வருஷத்திற்கு ராசிநாதன் வலுவாகவே இருப்பார் என்பதால் கடந்த கால சோதனைகள் எதுவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இல்லை என்றே சொல்லிவிடலாம். பெரிய அளவில் 4, 10ஆம் இடங்களில் சோதனைகள் இருக்காது. இளைய பருவத்தினருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், தொழில் முன்னேற்றங்கள் போன்றவைகள் கண்டிப்பாக இருக்கும். பருவ வயது குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இப்போது உண்டு. ஆயினும் அது இறுதியில் நல்லதாக முடியக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4, 10ஆம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் 60% நல்ல பலனை செய்வார்கள் என்பதே உறுதி. நாளைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் என்ன பலன்களை செய்வார்கள் என்பதை பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன்களையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.